ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ரூ ஏஸ் vlogs. இன்னைக்கு vlogல நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சு. அதனால எல்லாரும் பேக்கரியில் போய் ப்ளம் கேக் வாங்குவீங்க. பேக்கரியில் போய் ப்ளம் கேக் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு வீட்டில் சொல்லித்தரேன். ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ப்ளம் கேக்குக்கு வைன் யூஸ் பண்ணுவாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் செய்கிற மெத்தடு வைன் யூஸ் பண்ண மாட்டேன், ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ரெண்டும் பிடிக்காது. அதனால நான் வித்தவுட் வைன் அண்ட் ஆல்கஹால் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன பார்த்துக்கலாம். பாதாம் கொஞ்சம் அறுத்து சீவி வச்சுருக்கேன், முந்திரி அறுத்து வச்சுருக்கேன், ப்ளம்மஸு, அப்புறமா கொஞ்சம் பேரிச்சப்பழம் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன், அப்புறமா கொஞ்சம் கருப்பு திராட்சை. அதுக்கப்புறமா நான் சொன்ன பாருங்கள் உங்களுக்கு ஆல்கஹால் சேர்க்காம பண்ண போகிறேன்னு. அது எப்படின்னாக்கா, நான் அடுக்காப்பறையில் ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு நானே வாங்கி புழிஞ்சு ஜூஸ் இது. அதுக்கப்புறமா இன்னும் சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்ன ஐட்டம்ஸ்னு அப்படியே உங்க போக போக செய்ய காட்டுறேன். போவாங்க இப்போ இதெல்லாம் என்ன பண்ணல, ஐட்டம்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் நம்ம பவுலில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 4 hour ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா இதெல்லாம் ஊறி நல்லா ஸ்பாஞ்சாக சாஃப்டாக கிடைக்கும். வாங்க இதெல்லாம் ஊற வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க. இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸு ஒரு பவுலில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அப்படி இதில் ஒரு கொட்டை இல்லாமல் இடம் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் நல்லா க்ளீனாக புழிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட நம்ம வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஜூஸ் வரும், நல்லா முங்கி வரணும் எல்லாமே கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு கேக்கில் அந்த சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது கேக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி தான் எல்லாரும் வைனில் முக்கி ஊற வைப்பாங்க. நானே வைன் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு வைனெல்லாம் பிடிக்காது. வைனு ஆல்கஹால் எந்த பழக்கமும் இல்லை, அதனால பிடிக்காது. அதனால நானே வித்தவுட் வைன் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு செய்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு முக்கிட்டு இட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இட்டு ஒரு 4 hours விட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எப்படி செய்யறதுன்னு ப்ரொசீஜர் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. 4 hours later. பாருங்க, இப்போ காத்தால நம்ம கேக் செய்யறதுக்காக ஊற வச்சு போன ஐட்டம்ஸு அதனால ஊறி இருக்கு. இப்போ மொத்தம் 5 hour ஆகிக்குது. வாங்க அது எப்படி ஊறிக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ கலர்ற கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. பாருங்க எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் செய்கிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சக்கரை 100 கிராமு, எண்ணெய் ஒரு 75 ml, மைதா மாவு 200 grams, இதில் 100 இருக்குது, கொக்கோ பவுடர் 30 grams, அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் கொஞ்சம், அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா 1 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 tablespoon பேக்கிங் சோடா, ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேலே ஒரு பிளேன் பாத்திரம் வச்சுக்கலாம். எப்படி
கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 100 கிராம் சக்கரை கொட்டிக்கலாம் ஃபுல்லாக. தண்ணியில் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறும் சக்கரை மட்டும் அப்படியே கொட்டிக்கணும். இது வச்சு தான் பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம, கேரமல் பேஸ்ட்டு. இது அப்படியே கல்லாரி விட்டுனுக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுன்னு அப்படியே கல்லாரி விட்டுனாருங்க. பாருங்க, இங்கே சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேரமல் சேர்ந்துக்கிட்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு தேன் மாதிரி ஆகணும் ஃப்ளேவர் உங்களுக்கு. பாருங்க, நம்ம நல்லா தேன் மாதிரி வந்துக்குது, ஹனி மாதிரி. பாருங்க, இது தேனா இல்லை சக்கரை தண்ணியான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, சக்கரை பாவான்னு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நல்லா கலராயிட்டு கொதிக்கிற தண்ணி ஃபுல் ஹாட் வாட்டர் அப்படியே ஊற்றணும். தூரமாக ஊற்றுங்க. நல்லா கலரின்னு வருங்க. அப்படியே விட்டு கெட்டிமாயிடும். நல்லா கலரணும். இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க. என்ன கெட்டி ஆகக்கூடாது, தண்ணியாகணும். கலர சுடு தண்ணி மெதுவாக ஊற்றுங்க. போதும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு சக்கரை பாவு ஃபுல்லாக கரைஞ்சி வந்துச்சு தேன் மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அப்படியே விட்டாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் தண்ணி கிண்ணி நம்ம இடம் ஊற்ற வேண்டாம். இது அப்படியே ஊற்றி விட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். ரொம்ப கெட்டி வேணாம், ஓரளவுக்கு கெட்டி ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்ருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு இது கலர்னே இருங்க. இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு கலருங்க. இப்படி ரொம்ப கெட்டி வேண்டாம், ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு மீடியம் அளவுக்கு. நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. இந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறங்கணும், நம்மளுக்கு ட்ரை ஆகணும். அது மட்டும் கொஞ்சம் இதாகட்டும். பாருங்க, நம்ம நல்லா கொச்சி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவரு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வருங்க. நல்லா கலரி விடுங்க. இது இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஜாம கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க. இது இன்னும் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்து இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லாங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பவுலில். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கலரி வருங்க. இப்படி ஆவி பாருங்க, இப்படி பருகுது. இப்போ இது 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். 10 நிமிஷம் சில்லுன்னு ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ ட்ரை ஃப்ரூட் ஆற வச்சுருக்கோம். அந்த டைமில் மிக்சியில் 2 முட்டை, போட்டு அப்புறம் நம்ம சூடாக காய்ச்சி வச்சிருக்க சக்கரை பாவு
நல்லா ஆறிச்சு. இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இது போட்டுக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் நெய் ஆட் பண்ணலாம், பட்டர் ஆட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். நான் நெய் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு கப்பு ஆயில், 75 கிராம் ஆயில் ml உள்ள ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு இதை நம்ம ஒரு 3-4 டைம் சுற்றி இருக்கலாம். வாங்க பிளெண்ட் பண்ணி இருக்கலாம். ஓகே பாருங்க, நம்ம இப்போ இங்கே எல்லாம் நல்லா சோக் பண்ணி ஆறினுக்குது ட்ரை ஃப்ரூட்ஸு ஆரஞ்சு ஜூஸில். இது மேலே என்ன பண்ணணும், நீங்கள் மைதா மாவு தூவி விடுங்க இப்படி. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா ஈவனாக கிடைக்கும். நம்மளுக்கு தூவிட்டு இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இப்போ அவங்க மிக்சியில் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகே, இப்போட்டு மாற்றிக்கலாம் வாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஒரு கிளாஸ் பால் காய்ச்சிக்கலாம். ஏன் பால்னாக்கா அந்த மாவுலையோ அந்த கேக் பீட்டர்லையோ நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் பாருங்கள், இப்போ காய்ச்சின பால் இந்த கிளாஸ் அளவுத்தான். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அப்படியே சூடு சூடாக ஊற்றுக்கிறாரு. காய்ச்சி ஆற வைக்கணும், அப்புறம் ஊற்றலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த கேக்கோட ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா அரிச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ண கேக் பீட்டரை இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதில் காய்ச்சி போடு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஓகே, இப்போ வந்து கேக் பேட்டர் மேலே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் மாதிரி. அது மேலே 200 கிராம்ஸ் மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டு கொஞ்சம் நல்லா ஜலிச்சு விடுங்க. இப்படி ஏன் ஜலிக்கிறானாக்கா மைதா மாவில் இருக்கிற கல், மண் எல்லாமே இந்த ஜல்லடியிலே தங்கிடும். அதனால தான். இப்போ அது மேலே என்ன பண்ணலாம், 30 கிராம்ஸ் கொக்கோ போட்டுக்கோங்க. அப்புறமா இது கூடவே என்ன பண்ணுங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட், அப்புறமா நம்ம சால்ட் எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் நம்ம சால்ட்னாக்கா நம்ம சாப்பாட்டில் போடுற உப்பு. இது நல்லா ஜலிச்சுக்கோங்க இப்படி. ஏன்னா கொக்கோ போடுறதுல கொஞ்சம் கல்லுங்க இருக்கும் லைட்டாக, அதனால தான் இது ஜலிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி நான் கேக் செஞ்சிருக்கேன். அது வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக்கு.
என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அதான், அந்த வீடியோக்கு நான் உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கேக் பார்த்துட்டு அந்த கேக்கை போய் பாருங்கள். அது சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக்கு, இது வந்து கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இது 2 கேக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுக்கு ரொம்ப கெட்டிமாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பாஞ்சி கேக்குது மீடியமாக இருக்கணும். அதனால எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஊற்றும் மாதிரி உங்களுக்கே தெரியும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்பஞ்சி கேக்கு இல்லை, இது வந்து ப்ளம் கேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் சாப்பிடணும் போல தோணுது எனக்கு. ஆனால் இது நல்லா கேக் ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து கேக் மோல்ட்டு என்கிட்ட இருக்குது. இதில் நம்ம பட்டர் ஷீட் போடணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கீழே சைடில் எல்லாமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் இல்லை பட்டர் ரெண்டில் எதுனா உங்கள் இஷ்டப்பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, கீழே சைடில் எல்லாமே. இப்போ சைடில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இது வந்து கேக் பட்டர் ஷீட்டு. நீங்கள் எல்லா கடையில் போய் கேட்டால் கிடைக்கும். ஐ எல்லா பேக்கரியில். திரும்ப இது மேலேயும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, அப்படியே சைடில் கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம இப்போ கேக் மோல்டில் கீழே சைடில் எல்லாமே பட்டர் ஷீட் போட்டு எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். மெதுவாக பொறுமையாக போடுங்க. நீங்கள் அர்ஜென்ட் பண்ணி போட்டாக்கா எல்லா ப்ளம்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே கீழே போய் தங்கிடும், சென்டரில் நிற்காது. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வரும். ஓகே பாருங்க, கேக்கோட பேட்டரை மோல்டில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பிறகு ஒரு 2-3 டைம் தட்டிக்கோங்க இப்படி. ஏன்னா இப்போ உள்ள பபிள்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு க்ளீனாக ஒஞ்சி வரும். தட்டின பிறகு இது மேலே நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கருப்பு கிரேப்ஸு திராட்சை நாங்கள் தூவிக்கோங்க அப்படி மேலே. அதுக்கு மேலே வெள்ளை கிரேப்ஸு, ப்ளமஸ் பழம் இது பேர். அதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க சைடில் சென்டரில் டெக்கரேஷனுக்கு. முந்திரி சும்மா அங்கங்கே டிசைனிங்க்கு உங்களுக்கு எங்கே தோண்டோ அங்கே வச்சுக்கோங்க ஒன்றா எப்படி. அதுக்கப்புறமா பாடம் பாருங்க. ஒரு பாட்டமில் ஒரு பக்கம் ஃபுல்லாக சீவி தூள் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஒரு பக்கம் வச்சுட்டு மேலே உங்களுக்கு எங்கேருந்து தோண்டோ அங்கே வச்சுருவோங்க அப்படி டெக்கரேஷனுக்கு. கிறிஸ்மஸ்க்கு வீடு மட்டும் டெக்கரேஷன் பண்ணணும் இல்லை, நம்ம கேக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். பாருங்க, அதான் நான் பண்ணுகிறேன். டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இந்த தூள் பாடம் என்ன பண்ணணும்,
மேலே ஃபுல்லாக தூவி விட்டுலாம் அப்படி. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வைக்கலாம் முள்ட்டு. பாருங்க, நம்ம இப்போ கடாயை வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் நல்லா பண்ணிட்டோம். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கேக் மோல்ட்டை அழக்கா உள்ள வைங்க. பார்த்து உஷாராக வைங்க, ஏன்னா பயங்கர சூடு வச்சு போறீங்க. அழக்கா வச்சுட்டு ஒரு ஷேப் பார்த்து வைங்க, இல்லை கிராஸ் ஹீட் ஆகிடும். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கட்டும். அப்புறமா நீங்கள் ஃபுல் சிம் பண்ணிடுங்க. ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் கேக் பேட்டர் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது அழக்கா ஒரு மூடி வச்சு கொட்டுருங்க. இப்படி கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மூடி வச்சு கொட்டுட்டு இப்போ நம்ம தவிர 45 மினிட்ஸ், ஒரு 3/4 ஹவர் அப்படியே ஃபுல் லோ ஃப்ளேமில் வேகணும். ஹை இல்லை, மீடியம் இல்லை, ஃபுல் லோ ஃப்ளேமில் வேகணும். 45 மினிட்ஸு. 45 மினிட்ஸ் விட்டு நம்ம கிட்ட திறந்து பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஸ்பாஞ்சி கேக் ரெடியாக இருக்கும். 1 hour later. ஓகே, பாருங்க, நம்ம கேக் வச்சு 3/4 ஹவர் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாசனை சூப்பராக இருக்குது. கேக் வெந்துச்சானே இப்படி குத்தி பார்க்கலாம். மாவு ஒட்டாமல் வரணும். பரவாயில்ல. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேக் எடுத்து கீழே வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுத்து பிறகு இதில் இருக்கலாம்.